நம்ம சென்னை என்ற தலைப்பில் தற்போது சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி இணைந்து தற்போது மாணவர்களுக்கான இந்த ஓவிய போட்டி என்பது நடத்தி வருகிறது. குறிப்பாக சென்னையை கொண்டாடும் விதமாக நம்ம சென்னை என்ற தலைப்பில் தற்போது இந்த போட்டிகளானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு போட்டிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையிலும் தற்போது இன்றைய தினம் தற்போது ஓவிய போட்டியானது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதாவது அரசு பள்ளி மாணவர்கள், அதே போன்று சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகள் என கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு பிடித்த தலைப்புகளில் தற்போது ஓவியங்களை வரைந்து வருகிறார்கள். குறிப்பாக நான் விரும்பும் சென்னை 2050, சென்னை 2050 எப்படி இருக்கும் என்ற தலைப்பிலும், அதே போன்று குறிப்பாக 3 தலைப்புகளானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 2050 சென்னை எப்படி இருக்கும், நான் விரும்பும் சென்னை, நானும் சென்னை என்ற 3 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் தங்கள் மாணவர்கள் தங்களுக்கு தேவையான தலைப்புகளை எடுத்து அதற்கு ஏற்றாற்போல் தற்போது ஓவியங்களை வரைந்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக 1 மணி நேரம் இந்த ஓவிய போட்டிக்கான நேரமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக முன்னதாகவே மாணவ மாணவிகளுக்கு அந்தந்த பள்ளி மூலமாக அவர்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக அதன் அடிப்படையில் தற்போது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கலந்து கொண்டு தங்களுக்கு பிடித்த ஓவியங்களை வரைந்து வருகிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய முதன்மை அலுவலர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். மேம் வணக்கம், என்ன தலைப்புகளில் என்னென்ன போட்டிகள் நடைபெற்று வருகிறது? வணக்கம். அண்ணா நூற்றாண்டு நூலகமும் நியூஸ் 18 தமிழ்நாடு சேனலும் இணைந்து சென்னை தினத்திற்காக நம்ம சென்னை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகளுக்காக கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் ஜென்ரல் பப்ளிக் எல்லாத்துக்காகவும் நிறைய ஈவெண்ட் பண்ணுறோம். அதில் இன்றைக்கி முதல் கட்டமாக இன்றைக்கி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளி மாணவர்களில் 6, 7, 8ஆவது வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு ஓவிய போட்டி நடந்துகிட்ருக்கு. இதில் நிறைய பள்ளி மாணவர்கள்லாம் இன்றைக்கி வரைஞ்சிட்ருக்கிறாங்க. சென்னை 2050, சென்னையும் நானும், சென்னை அப்படின்னு இன்னொரு தலைப்பு, சென்னையும் வாழ்க்கை முறையும், அந்த மாதிரி 3 தலைப்புகளில் இன்றைக்கி ஓவியம் வரைஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போது மதியம் பேச்சு போட்டி இருக்குது. அது 9, 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பங்கு பெற மாதிரி இருக்குது. அதனுடைய தலைப்புகள் நமக்கு ஏற்கனவே நம்ம சர்க்குலேட் பண்ணியிருக்கிறோம், சோஷியல் மீடியாலேயும் இருக்குது. அதனுடைய தலைப்புகள் நான் வியந்த சென்னை, சென்னையும் வாழ்க்கை முறையும், வாழ்வழிக்கும் சென்னை அப்படிங்கிற 3 தலைப்புலையும் பேச்சு போட்டி நடைபெறவிருக்கு. ஏற்கனவே மாணவர்கள் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 90க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் வருவாங்க, நாங்கள் எதிர்பார்க்குறோம். மதியம் 3 மணிலேருந்து இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. இதை தவிர சென்னையை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே ரீல்ஸ் மற்றும் ஃபோட்டோகிராஃப் போட்டியில் கலந்து கொள்ளலாம். வாவ் சென்னை அப்படிங்கிற தலைப்பில் ரீல்ஸும், அது மாதிரி சென்னையின் முகவரி அப்படிங்கிற தலைப்பில் ஃபோட்டோகிராஃபியும் பண்ணி aclreaders@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்பிச்சு வைங்க. நேராகவும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சப்மிட் பண்ணலாம், பிரிண்ட் எடுத்து ஃபோட்டோகிராஃப்ஸை. ரீல்ஸாக இருக்கிற பட்சத்தில் ஏசிஎல் ரீடர்ஸில் நீங்கள் மெயிலில் மின்னஞ்சல் அனுப்பி விடுங்க. இதுக்கு நம்ம டேட் 20ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஃபோட்டோகிராஃப் அண்ட் ரீல்ஸ்க்கு. இன்றைக்கி ஓவிய போட்டி காலையிலையும், மாலையில் 3 மணிக்கு பேச்சு போட்டி நடைபெறவிருக்கு. ஸோ இது தெரிஞ்சுட்டு அரசு பள்ளி மாணவர்களும் மாநகராட்சி பள்ளி மாணவர்களும் இதில் கலந்துக்கலாம். எல்லாருக்குமே நம்ம பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம். ப்ளஸ் வின் பண்ணவங்களுக்கு வின்னர் சர்டிஃபிகேட் ஈவெண்ட் 21 அன்னைக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சென்னை தினம் 22ஆம் தேதி, ஆகஸ்ட் 22 சென்னை தினம் கொண்டாடுறோம். அதுக்கு முந்தின நாள் ஈவினிங்கில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெறவிருக்கு. அதில் வின்னர்ஸ்க்கான ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ மாணவர்கள்லாம் கலந்துக்கணும்னு நினச்சிக்கிறேன். தேங்க்யூ. தொடர்ந்து சென்னை டேயை கொண்டாடும் விதமாக பல்வேறு போட்டிகளானது நடத்தப்பட்டு வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடன் இணைந்து பல்வேறு போட்டிகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் தற்போது ஓவிய போட்டி என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 1 மணி நேரத்திற்கு இந்த ஓவிய போட்டி என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது. அவர்களுக்கு தலைப்புகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் மாணவ மாணவிகள் தங்களுக்கு பிடித்த தலைப்புகளை தற்போது வரைந்து வருகிறார்கள். குறிப்பாக 1 மணி நேரம் இந்த போட்டிகளானது நடைபெறும். இதை முடிந்த பிறகு இன்று மாலை 3 மணிக்கு மீண்டும் பேச்சு போட்டியானது நடைபெற இருக்கின்றது. அதற்கு 3 தலைப்புகளானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் 3 நிமிடத்திற்கு மிகாமல் பேச்சு போட்டிக்கு பேச வேண்டும் எனவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பேச்சு போட்டியை பொறுத்தவரை நான் வியந்த சென்னை,
சென்னை வாழ்க்கை முறையும் வாழ்வெளிக்கும் சென்னை என 3 தலைப்புகளானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 தலைப்புகளுக்கு ஏற்றாற்போல் மாணவ மாணவிகள் 3 நிமிடத்திற்கு குறையாமல் அவர்கள் வந்துட்டு அந்த பேச்சு போட்டியில் பேச வேண்டும். அதே போன்று சென்னையை பிடித்த அனைவருக்குமே வந்துட்டு ரீல்ஸ் போட்டியானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 20ஆம் தேதி வரை அவர்களுக்கு தேதியானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வாவ் சென்னை என்ற தலைப்பில் சென்னையை பிடித்தவர்கள் அவர்களுக்கு பிடித்த இடங்களை பற்றி 1 நிமிடத்துக்கு குறையாமல் அவர்கள் வந்துட்டு விஷுவல் காட்சியாக எடுக்கப்பட்டு அனுப்ப வேண்டும் எனவும் கொடுக்கப்பட்டிருக்க. அவர்களுக்கான அந்த மின்னஞ்சல் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தற்போது இந்த ஓவிய போட்டி என்பது பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு வரைந்து வருகிறார்கள். அவர்களிடையே நாம் கேட்கலாம், நீங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க, என்ன டாபிக்ல நீங்க தற்போது வரைகிறீங்க? என் பேர் வந்து பி ஸ்வேதஸ்ரேயா. நான் CMSNS கார்டன் ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து நானும் சென்னையும் இந்த டாப்பிக்கில் ஓவியம் வரைய போகிறேன். ஓவியத்துல என்ன படம் வரைகிறீங்க? நான் வந்து பிரிட்ஜு வரையில. என்ன பிரிட்ஜ்? பிரிட்ஜு பேஷன் பிரிட்ஜா இல்ல வேற எது? வேற பிரிட்ஜ். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன டாபிக்ல வந்திருக்கீங்க? என்னோட பேர் வந்துட்டு ஜெனிஃபர் அமுதவள்ளி. நான் வந்துட்டு CMSNS கார்டன்லேருந்து வந்திருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்துட்டு நானும் சென்னையும் தலைப்பில் தான் வரைகிறேன். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, சென்னை எந்த அளவுக்கு பிடிக்கும், இப்போ என்ன டாபிக்ல வரைகிறீங்க? என் பேர் பிரகல்யா. நான் வந்து அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து சென்னை 2050 டாப்பிக்கில் வரைகிறேன். சென்னை 2050 அப்படிங்கிற தலைப்பில் வரைகிறீங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போட அந்த இதை வரைகிறீங்க? இப்போ வந்து சென்னை 2050 வந்து நிறைய இயந்திரங்கள் அப்புறம் ரோபோட்ஸ்லாம் புதுசாக வரும், அதை பற்றி வரைகிறேன். நீங்க எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க, என்ன தலைப்பில் தற்போதைய படங்களை வரைஞ்சிட்டு? நான் ராமகிருஷ்ண சாரதா வித்யாலயா பர்கிட் ரோட்லேருந்து வரேன். நான் வந்து நான் விரும்பும் சென்னை வரைகிறேன், அந்த டாப்பிக்கில் வரைகிறேன். நீங்க எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க, என்ன டாப்பிக்ல தற்போது வரைஞ்சிட்டு இருக்கீங்க, சென்னையை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? நான் வந்து CHS கோட்டூர்லேருந்து வரேன். இப்போ வரைகிற டாபிக் வந்து நான் விரும்பும் சென்னை. எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பிலீவ் பண்ணுறேன் இந்த ஃபியூச்சரில் வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் சென்னை ரொம்ப டெவலப்டான சிட்டி ஆகும்ட்டு. தொடர்ந்து பல்வேறு தலைப்புகள் 3 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் தற்போது ஓவியங்களை குழந்தைகள் வரைந்து வருகிறார்கள். அதே போன்று இன்று மாலை 3 மணிக்கு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு என பேச்சு போட்டியானது நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டிகள் அனைத்துமே நடைபெற்று முடிந்த பிறகு இவர்களுடைய வெற்றி என்பது தற்போது அவர்களுக்கான நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் தொலைபேசி வாயிலாகவும் அறிவிக்கப்படும். அதே போன்று சமூக வலைதள பக்கங்களிலும் தெரிவிக்கப்படும். தொடர்ச்சியாக போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு என சான்றிதழ்கள் வழங்கப்படும். அதே போன்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வருகின்ற 21ஆம் தேதியன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் வழங்கப்படும். தொடர்ச்சியாக சென்னையிடையே கொண்டாடும் விதமாக நியூஸ் 18 தமிழ்நாடு தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்துடன் இணைந்து பல்வேறு போட்டிகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் தற்போது ஓவிய போட்டி என்பது காலை முதலே குழந்தைகள் தற்போது அவங்களுக்கு பிடித்த தலைப்புகளில் ஓவியங்களை வரைந்து வருகிறார்கள்.